ஐயோ மயிலக்கா ஏன்க்கா அப்படி பண்ணீங்க, ஐயோ மாமா எனக்கு தெரிஞ்சதை தவிர வேற வழியெல்லாம் நினைக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ மீனா முதற்கொண்டு எல்லாருமே வந்து ஆப்போசிட்டா நடந்து கடைசியில் சரவணன் தேவையில்லாத ஒரு முடிவெடுக்க போறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ முதல்ல எடுத்தோன்னே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அவமானப்பட்டு வெளில வந்திருக்கிற கோமதியை பார்த்து அப்படியே பாண்டியன் ஷாக் ஆகி நிற்கிறாரு. நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு போன, எது கண்ணை கசக்கிட்டே வெளில வர அப்படின்னா, இல்லை நான் என்ன பண்ணுறதே எனக்கு தெரியல, நான் நம்ம வீட்டில் வந்து நம்மளை வந்து அவ்வளோ தூரம் காப்பாற்றினவங்கள ஒரு விருந்து கொடுக்கலான்னு கூப்பிட போனேன். ராஜியும் வந்து சரி வாங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனோம், ஆனால் அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. அவங்களுக்கு நம்ம மேலே இருக்க கோபமாக தான் இருக்க போகுது. இப்படி ஏதோ நல்ல மனசோட வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு நினச்சா அதோட நீ விட்டுருக்க வேண்டியதானே, என்ன நீ ஏன் தேவையில்லாம போய் அங்கெல்லாம் போன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளார பாண்டியன் கூப்பிட்டு வர. பாண்டியன் உள்ளார கூப்பிட்டு வந்து கடைசியில் கோமதிக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அதே சமயத்தில் திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயில்கிட்ட இருந்து கால் இப்போ பாண்டியனுக்கே வருது. இந்த பொண்ணு எதுக்கு நமக்கு கால் பண்ணுது அப்படின்னா வந்து இந்த பிள்ளையா, எந்த பிள்ளை அப்படின்னு வந்து கோமதி கேட்க, கோமதி கண்ணை கசக்கிக்கிட்டே கேட்கும் பொழுதே வந்து இந்த தங்கமயில் தான் அப்படின்னா வந்து கொடுங்க போனை அப்படின்ட்டு போனை வாங்கிட்டு, ஏய் மயிலே உனக்கு எத்தனை தடவை சொல்றது, நாங்கள் தான் போனை எல்லாம் பிளாக் பண்ணிட்டோம்ல அப்படின்னு திருப்பி திருப்பி கால் பண்றேன், அறிவில்லை உனக்கு, எனக்கு எங்க வீட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது, இனிமேல் நாங்கள் உங்க யாரும் கூட வந்து ஒட்ட போறது இல்லை, அதை நீ புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு, இன்னொரு தடவை கால் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருக்காது, அவ்வளவுதான், பொருளெல்லாம் கொடுத்துட்டோம்ல, சீக்கிரமா டிவோர்ஸ் பத்திரத்தையும் கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னா என் பிள்ளைக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைப்பேன் அப்படின்னு போனை வச்சிடறாங்க. கோமதி போனை வச்ச உடனே வந்து அவங்க அப்படியே தங்கமயில் தலையில போட்டு தம்மு தம்மு தம்முன்னு அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அடுத்த கட்டமா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான், அந்த வழியை மட்டும் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, இந்த பாரு மயிலு நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காத மயிலு, ஏன் அதனால நம்ம பாத்துக்கலாம் மயிலு அப்படின்னு பாக்கியம் சொல்ல, நீ பார்த்துப்பன்னு பார்த்து கிழிச்சிட்டதான் நான் பார்த்துனேன் அப்படின்ட்டு இப்போ அதிரடியா அடுத்த ஒரு திருப்பத்தை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா காலையில் எழுந்தோடனே எங்கேயோ வேகமா கிளம்பி முகத்தெல்லாம் கழுவிட்டு எங்கேயோ கிளம்பி போறாங்க. எங்கடா கிளம்பி போறாங்கன்னு இந்த பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்க, எங்கேயோ தனியா போறா ஏதாவது பண்ணிக்க போறா அப்படின்னா அந்த பாருங்க அவளே அவரோட வாழ்க்கையை சரியமைச்சுக்கிறதுக்காக ஏதோ வந்து முடிவு எடுக்கிறா, அவ பண்ணட்டும் பேசாம இருங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் பாக்கியமும் நேராக கிளம்பி எங்க போறாங்கன்னு பார்த்தா மீனாவோட ஆஃபீஸ் வாசல்ல போய் நின்று உள்ளார மீனா ஆஃபீஸ்க்குள்ள நுழையிறாங்க. மீனா வந்து எதுக்குக்கா இங்க வந்தீங்க, என்னப்பா பிரச்சனை, என்னக்கா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல அப்படின்னு வந்து கேட்கும் பொழுதே வந்து இந்த பாரு மீனா, அந்த வீட்டில் நீ சொன்னா எல்லாருமே கேட்பாங்க, அந்த வீட்டில் வந்து மாமாவுக்கு அடுத்து உண்மையா எல்லாருமே வந்து மதிச்சு கேட்கறது நீ சொல்றதான், என்னதான் உன்னை திட்டினாலும் கடைசியில வந்து மீனா சொல்லட்டும், மீனா செஞ்சா கரெக்டா இருக்கும் தான் வந்து எல்லாத்துக்கும் முடிவு பண்ணுவாங்க. அந்த நகை கொடுக்குற விஷயத்துல கூட ஒன்னதானே கூட்டு வந்தாங்க, அவங்க பிள்ளைங்களை கூட கூட்டு வராம உங்களை கூட்டு வந்தா நினைச்சாங்க, நீ நினைச்சா முடியும் மீனா, நான் என் வாழ்க்கையில நான் பொய்யெல்லாம் சொன்னேன் ஒத்துக்கிறேன், எதுக்காக அப்படின்னா அவரோட சேர்ந்து வாழ்றதுக்கு தான், கட்டாயப்படுத்தி எங்க வீட்டுல பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க, அந்த வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு தான் நான் பொய் சொன்னேன், அதை தவிர வேற எதுவும் பண்ணல, நான் என் மனசுல ஒண்ணு எதுவும் வந்து கெட்டதெல்லாம் கிடையாது, உனக்காச்சும் இது புரியும்ல மீனா, தயவு செஞ்சு மீனா எனக்கிட்ட வந்து நான் இப்போ பேசி எனக்காக அவங்க அந்த வீட்டில் பேசு மீனா அப்படின்னா அந்த பாருங்கக்கா உங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணி நான் இந்த நகை விஷயத்த சொல்லாம விட்டதே பெரிய விஷயம் தான், உங்க வீட்டில் எல்லார்ட்டையுமே நான் அப்பயே வந்து சொன்னேன், தேவையில்லாம இல்லை நீங்க வந்து தலையிடாதீங்க, உடனே ஏதாவது பெருசுப்படுத்தாதீங்க, திருப்பி திருப்பி தொல்லை கொடுக்காதீங்க, கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு. ஒரு டிவோர்ஸ் பேப்பர் வந்தா கூட டிவோர்ஸ் பேப்பர்ங்கிறது பேப்பர் தான், அதில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி நீங்கள் கேஸை நடத்திருந்துருக்கலாம், அதை விட்டுட்டு அவங்க மேலே கேஸ் போட்டு வரதட்சணை கொடுமை வயிற்று இருக்க கருவை கலைச்சாங்கன்ட்டு கொண்டு போய் கோர்ட்டில் நிப்பாட்டினீங்க, யார் மன்னிப்பா அவங்கள சொல்லுங்க. அத்தையோட உடம்பு தெரியும் உங்களுக்கு, அந்த உடம்பு கண்டிஷனை வச்சு அவங்க வந்து பாவம் ஜெயிலில் ஒரு நாள் நைட்டெல்லாம் தங்கியிருக்காங்க, அது எவ்வளோ பெரிய அவமானம், ரோட்டில் வரவங்க போகிறவங்க எல்லாம் பேசுகிறாங்க, இவ்வளோ விஷயத்துக்கு பிறகும் நகை விஷயத்துலையும் வந்து பொய் சொல்லியிருக்கீங்க உங்கள் குடும்பத்தில், அப்போ எப்படிதாங்க அவங்கள மன்னிப்பாங்க அப்படின்னா எல்லாம் எனக்கு புரியுது மீனா, ஆனால் எனக்காக மீனா ப்ளீஸ் மீனா கொஞ்சம் என் சரவண மாமாவை மட்டும் தனியாக வர வச்சு அவர்கிட்ட கொஞ்சம் பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை மட்டும் கொடு, அவர் ரொம்ப கோவப்படுறாரு, எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்க. அக்கா நான் சொல்றத சொல்லிட்டேன், இன்னொரு தடவை இந்த விஷயத்தை பத்தி நீங்க வந்து நிக்காதீங்க, என்னால அப்புறம் என் வாழ்க்கையும் வந்து கெடுத்துக்க முடியாது, ஏற்கனவே என் மேலாம் அத்தை அவ்வளோ கோவமா இருக்காங்க, என்ன நம்பவே மாட்டாங்க, தயவு செஞ்சு வெளில போங்கக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு வெளில அனுப்பிட்டு நேராக உள்ள வந்துடுறாங்க. உள்ளார வந்த உடனே வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா மீனாவோட ஒர்க் பண்றவங்க குடுன்னு ஓடி வராங்க. மீனா மீனா மீனாங்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னா, இல்லை உன்னை பார்க்க வந்தாங்களா ஒருத்தங்க, அவங்க யாரு அப்படின்னா உங்க சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னா, இல்லை அவங்க வாசல்ல மயங்கி கிடக்குறாங்க, வாயெல்லாம் ஏதோ நுறையா கிடக்கு, யாரோ பக்கத்துல கடையில அவங்க எதையோ சாப்பிட்டாங்கன்னு வேற சொல்றாங்க அப்படின்னு. உடனே அப்படியே அதிர்ச்சியாகி மீனா குடுன்னு ஓடி வந்து பார்த்தா அப்படியே மயங்கி கிடக்குறாங்க. இந்த அவங்க தங்கமயில் சுத்தி எல்லாம் நிக்கிறாங்க, வாயில நுர வேற தள்ளி இருக்கு, என்னடா ஒன்றும் புரியாம டக்குன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து மீனா வந்து ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் கடக்கடன்னு வந்து இவங்களை வேகமா வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனா, அங்க கூப்பிட்டு போனதுக்கு அப்புறமா கால் பண்ணி இவங்க அம்மா அப்பாட்ட சொல்றாங்க, தங்கமயிலோட அம்மா அப்பா பாக்கியம் மாணிக்கத்திட்ட சொல்ல அவங்களும் கிளம்பி வந்து ஐயோ 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 என் பிள்ளையோட
பிள்ளையோட உயிரே போயிடும் போல இருக்கே, ஏற்கனவே வாழ்க்கை போயிடுச்சு, உயிர் இருந்தும் பணமா தான் வாழ்றேன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப அதுவும் போயிடும் போல, உயிர் எல்லாமே முடிஞ்சிச்சு, எல்லாம் உங்களாலதான், இந்த குடும்பமா நீங்க அப்படி இப்படின்னு பேச, இந்த பாருங்க சும்மா கத்திட்டு இருக்காதீங்க, நீங்க பண்ண தப்பு முதல்ல ஒத்துக்க ஆரம்பிங்க அப்படின்னா என்ன வேணாலும் இருக்கட்டுமா, என் புள்ள உயிரே எடுக்க ரெடி ஆயிட்டா, அவளை வந்து இப்ப என்ன பண்றது, டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க, ஐயோ அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும் பொழுதே வந்து ஃபீஸ் கட்டணுங்கிறாங்க. ஃபீஸ் கட்டணும்னா உடனே மீனா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போய் கட்டிட்டு வராங்க. உடனே கட்டிட்டு வரும்பொழுது கரெக்டாக மீனா அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு போகும்பொழுது டாக்டர் வந்து சொல்கிறாங்க, ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க, ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக ஏதோ வந்து சாப்பிட்டாங்க, அதை நாங்கள் புரிஞ்சு இது பண்ணியாச்சு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு, பம்ப் பண்ணியாச்சு, ஸோ இப்போ நீங்கள் வந்து அவங்க சரியாயிடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. டாக்டர் இதை கொஞ்சம் மட்டும் உடனே சொல்லாதீங்க டாக்டர், ஆனால் அவங்கள கொஞ்சம் நல்லா பார்த்து சரியானதுக்கப்புறம் சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னா, ஓகே நைட் ஃபுல்லாக இங்கே தங்கிட்டு நாங்கள் அப்சர்வேஷனில் வைக்கிறோம், ஆனால் அவங்க ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நீங்கள் போய் பேசுறா கூட பேசலாம் அப்படின்னா, இல்லை டாக்டர் நான் பேசலாம் விரும்பல, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், ஆனால் இதோட வேற யார்ட்டையும் சொல்லாதீங்க டாக்டர் அப்படிங்கும்போது, ஏன் அப்படின்னா இது சும்மா தான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபீஸ் கட்டிட்டு வந்த மீனா கிட்டக்க இப்படி என் பிள்ளை உயிர் பொழப்பாளா இல்லையானே தெரியல, அவளோட கடைசி ஆசையா அவள் வந்து அவள் புருஷனை பார்க்கணுங்கிறா, அவரை மட்டும் தயவு செஞ்சு வர சொல்லுங்க அப்படின்னு வந்து பேசினதுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியாம மீனா வந்து இப்போ சரவணனுக்கு கால் பண்றாங்க. சொல்லுமா மீனா அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் கொஞ்சம் வாங்க மாமா அப்படிங்க. எதுக்கு அப்படின்னா, நீங்க வாங்க மாமா சொல்றேன் அப்படின்னா, ஐயோ எதுவும் பிரச்சனையாப்பா, செஞ்சில கூட்டு வரட்டா அப்படின்னா, இல்ல மாமா நீங்க மட்டும் வாங்க மாமா, ஒரு முக்கியமான விஷயம் மாமான்னு. சரி ஓகே அப்படின்னு சரவணனும் பாவம் அப்பாவையா கிளம்பி அங்க வராரு. மீனாவுமே வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க தங்கமயில் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, தங்கமயில பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு இவங்க ஒரு சரவணா வந்து நிக்கிறாரு. என்னாச்சு மீனா அப்படின்னா, இங்க வாங்க மாமா அப்படின்னு கூட்டு போய் உள்ளார காமிச்சா, அப்படியே வேணும்னே வந்து தங்கமயில் வந்து லைட்டா வெறும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க ஏதோ வந்து உயிருக்கு போராடி மயக்கத்துல இருக்க மாதிரி வந்து இந்த பக்கம் ஒரு டிராமாவை போட்டு படுத்திருக்க, இவங்களையும் கூட்டு வந்து காமிக்கிறாங்க. காமிச்சதுக்கு அப்புறம் சரவணன் ஷாக் ஆயிடுறாரு. என்னாச்சுமா அப்படின்னா, வந்தாங்க மாமா எங்க ஆபீஸ்க்கு வந்துட்டு, நீங்க எல்லாம் வாழ முடியாது, நீங்க தான் வேணும், அவங்க பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிறேன் என்ற அவர் பேசினா கூட போதும், உடனே வீட்டுல ஏத்துக்க வேணாம், ஆனா கொஞ்ச நாள் ஆகட்டும், அவர் அவசரப்பட வேணாம்னு சொல்லுங்கலாம் பேசினாங்க மாமா, அதுக்கப்புறம் வாசல்ல போய் எதையோ சாப்பிட்டாங்க மாமா அப்படின்னு ஒண்ணு அதிர்ச்சி ஆகி பார்க்க, உடனே டக்குன்ட்டு மாப்பிள்ள அப்படின்ட்டு வந்து இந்த பக்கம் வந்து பாக்கியமும் மாணிக்கமும் டக்குன்னு காலில் விடுறாங்க. என் புள்ள உயிர் போயிடும் போல இருக்கு, அவள்கிட்ட போய் பேசுங்க, மயிலுன்னு மட்டும் கூப்பிடுங்க, அவங்க குரலை கேட்டாலே கண்ணை திறந்துருவாங்கிறாங்க, அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. உடனே வந்து இவங்களும் நேரா உள்ளார போய் உடனே வந்து தங்கமயிலு அப்படின்னு வந்து இவர் வந்து வேற வழியே இல்லாம அப்படி சுத்தி பாக்குறாரு. பார்த்துட்டு மயிலு அப்படின்னு டக்குன்னு கண்ணை திறந்துறாங்க. கண்ணை திறந்து அப்படியே பார்த்து மாமா அப்படின்ட்டு அப்படியே திரும்பி அவங்க அம்மா அப்படி கண்ணை மூடுன்னு பக்கத்துல இருந்து கண்ணை காமிக்க அப்படியே திருப்பி இப்படி மயங்குற மாதிரி மயங்க. இந்த டிராமாவெல்லாம் வேற இப்ப இவரும் நம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் மீனாவுக்குமே வந்து வெளில உட்காந்துருக்காங்க. மீனா அவங்க தனியா பேசணும், மீனா வெளில வேற உட்காந்துருக்கும் பொழுது இப்ப என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி வந்து ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சரவண மனசை மாத்தி மீனாவையும் ஏமாத்தி என் புள்ள உயிர் எடுத்துக்கிறதுக்கே ரெடியா இருந்தா அவளை ஏத்துக்கோங்கன்னு எமோஷனல் பிளாக்மெயில் எல்லாம் பண்ணி திருப்பி இந்த வீட்டுக்கு சேர்த்துக்க வைக்க போறாங்களா, இல்ல இதை கரெக்டா கண்டுபிடிச்சு இவங்க என்ன செஞ்சாலுமே வந்து அவங்களை ஏத்துக்காம இருந்து தங்கமயிலுக்கு டிவோர்ஸையும் கொடுத்து தங்கமயில் முழு நேரமா ஒரு வெள்ளி ஆக போறாங்களா, கம்ப்ளீட்டா எப்படி சிறகடிக்காசை ரோகிணியோ அந்த மாதிரி இவங்களும் வெள்ளி ஆக போறாங்களாங்கிறத பார்க்கணும். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, தங்கமயில ஏத்துக்கிட்டுமா கூடாதாங்கிறதையும் சொல்லுங்க. அதே மாதிரி வந்து இந்த சிறகடிக்காசையிலையும் வந்து பல திருப்பங்கள் வந்துகிட்டு இருக்கு, அங்க ஒரு கர்ப்ப திருப்பம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷனையும் பாருங்க. நம்ம சேனல் இடம்பொருள்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய வீடியோஸ் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வரும். நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.